அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் சார்பெழுத்துக்களும் அவற்றின் பிரிவுகளும் இல்லை வகைகளும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சார்பெழுத்துன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் 217 எழுத்து. இது எப்படி வந்தது? 12 தர 18 உயிர்மை எழுத்து, 216 ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து 217. ഇതിൻ്റെ மேலதிக விளக்கங்கள் வந்து நீங்கள் என்ற முதலாவது காணொலியில் தமிழ் நெடும் கணக்குன்னு சொல்லி ஒரு காணொலி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விவரமாக அதை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் சார்பெழுத்துக்கள் என்னென்னு சொன்னால், எழுத்துக்கள் ஒலிக்கும் அளவில் கூடி ஒலிக்கலாம் அல்லது குறைந்து ஒலிக்கலாம். அப்படி ஏற்படுகிற மாற்றங்களும் வரி வடிவில் ஏற்படுகிற மாற்றங்களையும் செய்து தான் நாங்கள் சார்பெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அதாவது எழுத்துக்கள் ஒலிக்கும் போது அதன் ஒலிக்கும் அளவு வந்து ஒன்றில் சத்தம் கூட வரலாம் அல்லது குறைஞ்சி வரலாம். அந்த கூடி குறைஞ்சி வாரதோட வரி வடிவில் மாற்றம் ஏற்பட்டால் அதையும் சேர்த்து சார்பெழுத்துன்னு சொல்லுவோம். சத்தம் வந்து கூடி குறைஞ்சி வாரது என்னன்னு சொன்னால் மாத்திரைகள் சில, அதாவது கூடி வாரன்னு சொன்னால் ஒரு மாத்திரை வார எழுத்துக்கு வந்து 1.5 மாத்திரை வந்து அது வந்து சத்தம் கூடி வருது, ஒளியில் அதிகரித்து வருது. ஒரு மாத்திரை வர வேண்டிய இடத்துக்கு அரை மாத்திரை வந்ததுன்னு சொன்னால் சத்தம் குறைஞ்சி வருதுன்னு சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் ஒளியில் ஏற்படுகிற மாற்றமும் மற்ற வரி வடிவில் ஏற்படுகிற மாற்றமும் அதோடு சேர்த்து ஆயுத எழுத்தையும் சார்பெழுத்தாக தான் எடுக்க சொல்லி இலக்கணகாரர் வந்து சொல்லியிருக்கணும். என்றபடி அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ பார்க்கல. முதலாவது வந்து ஆயுத எழுத்து, ரெண்டாவது வரி வடிவில் ஏற்படும் மாற்றம், மூன்றாவது வந்து ஒளி வடிவில் ஏற்படும் மாற்றம். இப்போ நாங்கள் ஆயுத எழுத்து, வரி வடிவில் ஏற்படும் மாற்றம், ஒளி வடிவில் ஏற்படும் மாற்றம் என்று சொல்லி 3 பிரிவாக பார்க்க போகிறோம். ஆயுத எழுத்துன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து அகையினத்தை தான் ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். வரி வடிவில் ஏற்படும் மாற்றம் சொன்னால் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்து உயிர்மெய் எழுத்து அவ்வாறத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். ஒளி வடிவில் ஏற்படும் மாற்றம் சொன்னால் குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், அது சம்பந்தமாக தான் நாங்கள் வந்து இந்த ஒளி வடிவில் ஏற்படுற மாற்றத்தை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து முதலாவது ஆயுத எழுத்துன்னா என்று பார்ப்போம். அதாவது ஆயுத எழுத்துன்னு எங்களுக்கு தெரியும், அது அகைனம் தான் ஆயுத எழுத்துன்னு சொல்லி, அந்த அகைனம் என்ற ஆயுத எழுத்து வந்து இங்கே வந்து சார்பெழுத்துக்கள் அடிப்படையில் பார்க்க ஒளியில சத்தத்தில் கூடி குறைஞ்சி வருதா என்னன்னு பார்ப்போம். அது என்ன சொன்னோம்னு சொன்னால், இந்த அகைனம் என்ற எழுத்து வந்து தனி குறில் எழுத்துக்கும் வல்லின எழுத்துக்கும் நடுவில் தான் அந்த ஆயுத எழுத்து வரும். அது எப்படின்னு சொல்லி உதாரணத்தோட பார்ப்போம். என்று சொல்லி ஒரு உதாரணத்தை எடுத்தோம்னு சொன்னால், இதில் இந்த ஏனான்றது உயிரெழுத்து, அதே நேரம் குறில் எழுத்து. அதே மாதிரி கூணாண்டது இக்ஸக ஊ, இந்த இக்கண்டது வல்லின் எழுத்து. அப்ப இந்த வல்லின் எழுத்துக்கும் இந்த குறில் எழுத்துக்கு நடுவில் வர இகனாதான் இதுல வந்து ஆயுத எழுத்தா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆயுத எழுத்து வந்து இந்த அகைனத்துக்குரிய மாத்திரை வந்து அரை மாத்திரை. இப்படியும் எழுதலாம் அல்லது அரை என்ற எழுத்திலும் எழுதலாம். அப்ப இங்க வந்து இந்த அகைனம் வந்து அரை மாத்திரையா வர்றதுக்குரிய காரணம், அகைனத்துக்கு முன்னுக்கு வார எழுத்து குரல் எழுத்தா இருக்கணும், பின்னுக்கு வார எழுத்து வல்லின எழுத்தா இருக்கணும். வல்லினத்துக்கும்
குறில் எழுத்துக்கு நடுவில் அகிலம் வந்தால் அதில் மாத்திரை வந்து அரை மாத்திரையாக தான் எப்பவும் பெறும். இதைத்தான் வந்து நாங்கள் வந்து இந்த சார்பு எழுத்துக்கின்ற வகைக்குள்ள ஆயுத எழுத்துன்ற அந்த மாத்திரைன்ற அளவை வந்து கணிப்பிடத்தை வந்து வரி வடிவில் ஏற்படும் மாற்றம். வரி வடிவில் ஏற்படுற மாற்றத்தை எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா, வரி வடிவன்னு சொன்னா அந்த எழுத்துங்கின்ற அமைப்பு வடிவில் ஏற்படுற மாற்றத்தை நாங்கள் பார்க்க போறோம். அதுல வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்தா வரும். இதுதான் வரி வடிவில் ஏற்படுற மாற்றம். அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்து. உதாரணத்துக்கு ஆனா சக இக்கன்னா, ஆனால் நாங்கள் மாறித்தான் பார்ப்போம். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வாரது. அப்போ இது வந்து காவன் ஆண்டு வரும். இக்கன்னா சக ஆனா காணா. அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வாரதா உயிர் மெய் எழுத்து. இதில் வந்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்தா 216 எழுத்து. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் 216 எழுத்து வருது, இதில் ஆயுத எழுத்து ஒன்று வந்துட்டு, அப்போ 217 எழுத்து வந்துட்டு. இப்போ ஒளிவரை வழியில் ஏற்படுற மாற்றம் என்னன்னு சொன்னால், அது வந்து 217 எழுத்து மந்திரம் இந்த எழுத்துக்களுக்குள்ள ஒளி வடிவில் சத்தத்தில் எப்படி கூடி குறைய போதுன்றதை வச்சு கூட தான் பார்க்க போகிறோம் முடியும். அதுக்கு தனி கணக்கு இல்லை. அப்போ மொத்த கணக்கு வரி வடிவில் ஏற்படும் மாற்றம் 216 ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து 217 சார்பு எழுத்து வந்துடும். இந்த ஒளி வடிவில் ஏற்படுற மாற்றம் வந்து சத்தத்தில் மட்டும்தான் மாற்றம் ஏற்பட போகிறவங்க எழுத்துக்கள் எண்ணிக்கையில் மாற்றம் பெறாது. அப்போ அந்த உயிர்மை எழுத்துக்களுக்குள்ளேயும் ஆயுத எழுத்துக்களையும் கலந்து தான் அந்த சத்தத்தில் மாற்றம் ஏற்பட போகுது. அதாவது இந்த 217 எழுத்துக்கு உள்ளதான் அந்த ஒளி வடிவில் மாற்றம் ஏற்படுற மாற்றம் வரப்போது தவிர புதுசாக வராது. அதனால தான் எங்களுக்கு வந்து 217 எழுத்தும் இப்படி ரெண்டாக பிரித்து பார்த்துருவோம். இதில் வந்து ஆயுத எழுத்துண்டா என்னென்னு தெரியும், வரி வடிவில் ஏற்படும் மாற்றம் என்னென்னு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா சரி, இதில் வந்து இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரி வடிவில் ஏற்படும் மாற்றத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த உயிரெழுத்தை நடில் குறிலண்டும் பிரித்து பார்க்கலாம். இந்த மெய் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போ இதில் 18, இதில் 18, இதில் 18, இதில் 7, இதில் 5. இந்த இதுவல்ட இந்த விவரங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது தமிழினங்களுக்கான பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நடுலெழுத்தோட வல்லினம் சேர்க்க எத்தனை எண்ணிக்கை வரும், மெய்யெழுத்து இந்த குரலெழுத்தோட வல்லினம் சேர்றது, மெல்லினம் சேர்றது, இடையினம் சேர்றது, விவரங்கள் வந்து இந்த கல்குலேஷன் ரீதியாக கணித ரீதியாக போட்டிருப்பேன் நான். எத்தனை எழுத்துக்கள் வந்து சேரும் என்று சொல்லி அதை நீங்கள் அந்த வீடியோவில் போனீங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம். அதை ஏற்கனவே போட்டபடி அதை நான் உங்களுக்கு மேலோட்டம் காட்டுகிறேன். இதில் வந்து வரி வடிவில் ஏற்படும் மாற்றம் தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். வரி வடினா உயிர் எழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உயிர் மெய்யெழுத்தாக மாறுறது, அவ்வளோதான். வரியில் எழுத்துக்களில் மாற்றம் பெறுறது, அது மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்தா இதில் பார்க்க போகிறோம். இந்த சத்தத்தில் மாறுற மாற்றத்தை வந்து நாங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்போம். இதோட இந்த காணொலி உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருங்கோ. அப்போ தான் அடுத்த காணொலி உங்களுக்கு விளங்கக்கூடியா இருக்கும். இதை பார்த்தாக்கெல்லாம் மற்ற காணொலி பார்க்க விளங்கக்கூடியா இருக்கும். ஏன்றாவது வந்து குட்டியல் உரத்தை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம். அந்த ஒளி வடிவில் ஏற்படுற மாற்றம் வந்து குட்டியல் உரம், குட்டியல் உரம், ஐகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், அது வளர்த்து தான் பார்க்க போகிறோம். என்றபடியாக இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.